முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. சினியா, என்னடி நீ பாட்டுக்கு இவ்வளவு கூலா கிளம்பிட்ட? என்னடி எனக்கு புரியல. கூலா கிளம்பிட்டேனா வேற என்ன பண்ணணும்? என்ன ஞா, நேத்து நடந்ததை மறந்துட்டியா என்ன? நேத்து நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அம்மாவை நீ பார்க்கவே இல்ல. ஆமா இனியா, இத நானே மறந்துட்டேன். அம்மா இப்ப என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு கூட தெரியல. அட ஆமால பிரீத்தி, இப்ப நான் என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னடி சொல்றது? நானும் உங்க கூட தானே இருக்கேன். வினோ, நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இல்லடி, என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. இப்ப என்ன பண்றது? சரி, இப்படி பண்ணலாமா? என்ன, எப்படி பண்ணலாமா? பேசாம நீங்க 2 பேரும் மட்டும் கீழே இறங்கி போங்க, நான் இந்த ரூம்லயே இருக்கேன். எது, ரூம்லயே இருக்க போறியா? ஆமாடி, நான் ரூம்லயே தான் இருக்க போறேன். அம்மா பார்த்தா தானே ஏதாவது கேள்வி கேட்பாங்க. பேசாம நான் ரூம்லயே இருந்துட்டேனா? ஏன், அம்மாவுக்கு இந்த ரூம்க்கு வரதுக்கு வழி தெரியாதா என்ன? ஆமா இனியா, வினோ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா மட்டும் உன்னை பார்க்காமலே இருந்தாங்கன்னு வை, கண்டிப்பா உன்னை தேடிட்டு ரூம்க்கே வந்துருவாங்க. அப்ப இப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இப்ப நீ அம்மா பார்க்க கூடாதுன்னு ரூம்லயே இருந்தாலும் கண்டிப்பா அம்மா உன்னை தேடிக்கிட்டு ரூம்க்கு வரதா போறாங்க. அதுக்கு எதுக்கு ரூம்குள்ளே இருக்கணும்? அதுக்கு பேசாம அம்மா கிட்டே போயிடலாம். அம்மா கிட்ட போய் இனி முதல்ல கத்தாம நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேளுடி. ஏ வினோ, நீ பாட்டுக்கு கேஷுவலா அம்மா கிட்ட போலான்னு சொல்லிட்டு இருக்க, இதுல நான் கத்தாம வேற பேசணுமா? அப்புறம் வேற என்ன தாண்டி பண்ண போற? எப்படியா இருந்தாலும் அம்மா ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நேத்து எப்படி ஈஸியா மயக்கம் போட்டு விழுந்தல, அப்ப இன்னைக்கு அதை சமாளிச்சுதான் ஆகணும். அடியே, நான் என்னமோ ஆசைப்பட்டு மயங்கி விழுந்த மாதிரியே பேசுறீங்க. நான் இவ்வளவு பண்ணதே பவியா காக்காக்கு மட்டும்தான். சரி நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நீ பண்ணது எல்லாமே அக்காவுக்கு மட்டும்தான். ஆனா இவ்வளவு தூரம் நீ அவங்களுக்காக பண்ணிட்டு அம்மா ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு நீ பாட்டுக்கு ரூம்குள்ள இருந்தா திடீர்னு அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண யார் பண்ணுவா? ஆமா இனியா, ஒரு செகண்ட் பவியாக்காவையும் யோசிச்சு பாரு. பவியாக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தான். நீ பாட்டுக்கு அம்மாவுக்கு பயந்துகிட்டு ரூம்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்ப அக்காவுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? ஐயோ, ஏன்டி ஆளாளுக்கு இப்படி என்ன குழப்புறீங்க? இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்றீங்க? இனியா, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சரி வினோ, சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேருமே கீழே இறங்கி போகலாம். அம்மாவோட மூஞ்சி பார்த்தாலே கண்டிப்பா தெரிஞ்சிடும் அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு. அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட என்ன முடிவு எடுத்துக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வினோ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. இனியா, இப்படியே பயந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இனியா, முதல்ல அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இனியா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்து போயிட்டேன். என்னடி? இல்ல, நீ இவ்வளவு தூரம் பிளான் போட்டு அம்மா வீட்டுக்கு போகாம நிறுத்தி வச்சிருக்கதே பவியாக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஆனா அம்மாவுக்கு எந்த உண்மையும் தெரியாதே, அப்புறம் எப்படி பவியாக்காவுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க? ஆமா இனியா, இதை நானுமே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு எந்த விஷயமே தெரியாம இருந்துச்சுன்னா அம்மா எப்படி பவியாக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? தெரியலடி, அதான் நான் அப்பவே சொன்னல, பவியாக்கா என்கிட்ட எதையுமே முழுசா சொல்லல. எனக்கு ஒண்ணு புரியல. அகில் மாமாவுக்கு தெரியக்கூடாது, பிரசாந்த் மாமாவுக்கு தெரியக்கூடாது, ஏன் அம்மாவுக்கே தெரியக்கூடாது, ஆனா அம்மா பவியாக்காக ஹெல்ப் பண்ணணும். என்னடி கான்செப்ட் இது? வினோ கேட்கறதும் கரெக்ட் தான் இனியா, நம்ம யாருக்கிட்டயுமே உண்மையே சொல்லல. ஏன், பவியாக்காவே அம்மாவோட ஹெல்ப் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம அம்மா கிட்டே உண்மையே சொல்லல, அப்புறம் எப்படி அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்ல பிரீத்தி, நம்ம அம்மா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? எனக்கு ஒண்ணு புரியல. உண்மையே தெரியாம அம்மா எந்த வகையில பவியாக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க? தெரியல பிரீத்தி, எனக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா பவியாக்கா என்கிட்ட சொன்னது இதுதான், அம்மாவுக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த உண்மை தெரியவே கூடாதான். ஆனா இனியா, நீ நல்லாவே குழப்புற. யாருக்குமே உண்மை தெரியக்கூடாதுங்கிற, ஆனா ஹெல்ப் மட்டும் பண்ணணுங்கிற. எப்படி நம்ம 3 பேர் மட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்றதா? ஆமா வினோ, பவியாக்காக்காக நம்ம 3 பேர் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போறோம். இனியா, நீ எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசுறியா? ஆமா பிரீத்தி, நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டேன். கண்டிப்பா பவியாக்கா என்ன ஹெல்ப் கேக்குறாங்களோ அதை நம்ம 3 பேர் மட்டும் தான் சேர்ந்து பண்ண போறோம். அப்ப இனியா, எல்லார்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிடணும்னு முடிவே பண்ணிட்டியா? இனியா, ஷுஷ். என்ன பிரீத்தி, என்னாச்சு? எதுக்கு ஷுஷுங்கிற? பிரசாந்த் சார் வந்திருக்காரு. என் மாடு, பின்னாடி திரும்பி பாரு. பிரசாந்த் சார். எனக்கு ஒண்ணுமே கேட்கலடி, சத்தமா சொல்லு. இவளுக்கு வேகமா பேசினாலே ஒண்ணும் புரியாது, இதுல இவ இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கா. பிரீத்தி, என்னடி சொன்ன? வேகமா சொல்லு. இனியா, பிரசாந்த் சார் வந்திருக்காரு. பிரசாந்த் சாரா? பிரசாந்த் சார், நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க எதையோ மறைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்போவே வந்துட்டேன். என்ன இனியா, 3 பேர் எதைய பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க போல, நான் வந்து கெடுத்துட்டேன்னா என்ன? இல்ல சார், அதெல்லாம் இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, சும்மா தான் பேசிட்டு இருந்தீங்களா? நான் கூட ஏதோ முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல சார், எங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பிரீத்தி வினோ, சும்மா தானே பேசிட்டு இருந்தோம்? ஆமா பிரசாந்த் சார், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நேத்து அகில் சொல்லும்போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப உங்க பேச்சில் உள்ள தடுமாற்றத்திலே தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்த பெருசா மறைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி எங்ககிட்டே மறைக்கிற அளவுக்கு அது என்ன விஷயங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். பிரசாந்த் சார், இப்போ எதுக்காக நீங்க எங்க ரூம்க்கு வந்திருக்கீங்க? ஏன், நான் வரக்கூடாதா என்ன? இல்ல சார், அப்படி இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் ஏதாவது வேணுமா என்ன? ஆமா, வேணும்தான். அதுக்கு முன்னாடி இனியா வினோ உங்க 2 பேரையும் அத்தை கீழே வர சொன்னாங்க. எங்க 2 பேரும் மட்டுமா சார்? ஆமா, உங்க 2 பேரையும் மட்டும்தான். சரி பிரசாந்த் சார், வினோ வா, நம்ம கீழே போலாம். இனியா, என்னடி என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? நானும் வரேன். பிரீத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரீத்தி, நீ பேசிட்டு வா, நாங்க கீழே போறோம். இல்ல இனியா, நீ இரு, நானும் வரேன். இனியா, சொல்லுங்க சார்.
நீங்க 2 பேரும் முதல்ல கீழே போங்கம்மா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஓகே சார். பிரசாந்த் சார், நானுமே கீழே போறேன். நம்ம அப்புறமா பேசலாம். இல்ல எனக்கு இப்பதான் பேசணும். ஐயோ, இவர் விட மாட்டார் போலயே. இப்ப எதை பத்தி பேச போறான்னு வேற தெரியல. ஒருவேளை பேசிட்டு இருந்தது காதுல வாங்கிருப்பாரோ? என்ன பிரீத்தி, பேசலாமா? இல்ல, அது வந்து இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க? இது என்னடி கேள்வி? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். நில்லுங்க. நீங்க எது பேசினாலும் அங்கேயே நின்னு பேசுங்க. எனக்கு நல்லாவே காது கேக்கும். எனக்கும் தெரியும் உனக்கு நல்லாவே காது கேட்கும்னு, எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் என்ன? அதான் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கிட்ட வரீங்க? அங்கேயே நின்னு சொல்லுங்க. இது பர்சனல் மேட்டர், சோ பர்சனலா தான் சொல்லணும். இல்ல, அது வந்து இல்ல வந்து அது நீங்க கிட்ட வராதீங்க. நீங்க கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு பேச வராது. அப்படியா? நிஜமாவா? ஐயோ கடவுளே, இப்ப இவருக்கு என்னதான் வேணும்னு தெரியல. என்னடி அமைதியாவே இருக்கா? நீங்க தள்ளி போங்க. ஏய், அதான் நான் சொன்னேன்லடி, உங்ககிட்ட பர்சனலா பேசணும். பாருடா, ஓ மேடம் அவ்வளவு உஷாரா? சரி, அதையும் பாக்குறேன் நீ எவ்வளவு தூரம் தான் தள்ளி தள்ளி போறேன்னு. பிரசாந்த் சார், இப்பவும் சொல்றேன், நீங்க இதுக்கு மேல கிட்ட வந்தீங்க அப்புறம் என்ன பண்ணிடுவ? ஏன் நிறுத்திட்டா? இல்ல, அது வந்து பிரசாந்த் சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டா கொடுத்துருவியா? பிரசாந்த் சார், விளையாடாதீங்க, வழி விடுங்க, நான் போறேன். என்னடி என்ன வேணும்னு கேட்டுட்டு நீ பாட்டு கொடுக்காமலே போறேங்கிற? இல்ல, அது வந்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட எக்ஸ்பென்சிவா எந்த பொருளும் இல்ல. சோ நீங்க வழி விடுங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமா, நான் கிளம்புறேன். சரி போ. பாரு, என்ன ஒரே அதிசயமா இருக்கு, போறேன்னு சொன்ன உடனே போ சொல்றாரு. சரி, அது எதுக்கு நமக்கு, இவர் மனசு மாறதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. நீங்க தானே போ சொன்னீங்க, இப்ப புடிச்சு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, நான் தான் போ சொன்னேன். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு நீ கிளம்பு. என்ன என்ன கொஸ்டின்? கேக்குறேன். இப்ப நான் கேட்க போற கொஸ்டினுக்கு நீ ட்ரூவா தான் ஆன்சர் பண்ணணும், புரிஞ்சுதா? எது ட்ரூவா? ஆமா, ட்ரூவா தான் ஆன்சர் பண்ணணும். போச்சு பிரீத்தி, அவர் எதையோ காதுல வாங்கிட்டாரு. இப்ப இவர் இத பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கடவுளே, இப்ப அவர் இத பத்தி மட்டும் கேட்கவே கூடாது. என்னடி கேக்கட்டுமா? என்ன அர்த்தம்? நீங்க தானே ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, அதுக்குதான் ஊன்னு சொன்னேன். ஓ சரி. ஆமா பிரீத்தி, நீ என்கிட்ட இருந்து எது மறைக்கிறியா? எது மறைக்கிறேனா? நான் போய் உங்ககிட்ட எதையாவது மறைப்பேனா? அதை தாண்டி மறைக்கிற அளவுக்குலாம் எந்த விஷயமும் இல்ல. சோ நான்லாம் எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல. பிரீத்தி, உண்மையே சொல்லு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல? இல்ல, நான்லாம் எதையும் மறைக்கல. என் கண்ணை பார்த்து சொல்லு, நிஜமா எதையும் மறைக்கல? ஐயோ, இவர் எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு, அதனாலதான் இப்பெல்லாம் கேக்குறாரு. ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு இனியா சொல்லிருக்கா. எப்படி நான் சொல்லுவேன்? பிரசாந்த் சார், என்ன விடுங்க, நான்லாம் எதையும் மறைக்கல. இருடி, நீ தான் எதையும் மறைக்கல, அப்புறம் எதுக்கு ஓடுற? இல்ல, நான் ஓடலாம் இல்ல. இனியா வினோலாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது நினைச்சுப்பாங்க, நான் கீழே போறேன். அப்படி ஒருவேளை அவங்க ஏதாவது நினைச்சா நான் கிளாரிஃபை கொடுத்துக்கலாம். ஐயோ, இப்ப இவர் உண்மையை வாங்காம விட மாட்டாரு போலயே. இப்ப நான் என்ன பண்ணி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? பிரசாந்த் சார், இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல, அதுதான் என்னோட பிரச்சனை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? என் பிரீத்தி என்னைக்குமே போய் சொல்ல மாட்டா. சோ நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு? அதான் நான் சொல்லிட்டேன்ல, நான்லாம் எதுவும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல, என்ன விடுங்க. வெயிட், நீ என்கிட்ட போய் சொல்லேன்னு தான் சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற. ஏன்னா உங்களுக்கு அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு பிரீத்தி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமல இல்ல, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இப்ப நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயம் சின்னதா பெருசாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த விஷயத்தால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. சோ இப்ப நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிற அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் உன் பக்கம் தான் நிப்பேன். இப்ப நான் என்ன பண்றது? பிரசாந்த் சார் இந்த அளவுக்கு கெஞ்சி கேக்குறாரு, ஆனா என்னால இத சொல்ல முடியாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பா நீங்க எங்க பக்கம் தான் நிப்பீங்க. ஆனா நீங்க எப்படி கேட்டாலும் கண்டிப்பா இந்த விஷயத்த என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. சாரி பிரசாந்த் சார். பிரீத்திமா, என்னடா அமைதியாவே இருக்க? இங்க பாருங்க பிரசாந்த் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. ஒருவேளை உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்துச்சுன்னா அதை டைரக்டா கேளுங்க. அதை விட்டுட்டு மறைக்கிறியா, அதை பண்றியா, இதை பண்றியான்னு மறைமுகமாலாம் கேட்க வேண்டாம். பிரீத்தி, ஸ்டாப் இட். என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கா? இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கா? அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீங்க தான் சார் என்ன சரியா புரிஞ்சுக்காம இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் வாய முறி, நான் இருக்க கோவத்துக்கு ஓங்கி அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். என்னடி சந்தேகப்படுறியான்னு கேக்குற? உனக்கு என்ன என்ன பார்த்தா அவளுக்கு எவ்வளவு தெரியுதா? சாரி பிரசாந்த் சார், இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க இந்த விஷயத்த மறக்கணும்னா நான் இப்படிதான் பேசியாகணும். ஏய் ஏண்டி அமைதியா இருக்கா? பதில் சொல்லு.
என்ன பிரசாந்த் சார், நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? நீங்க தானே அப்போல இருந்து எதையாவது மறைக்கிறியான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனாலதான் நானும் கேட்டேன், சந்தேகப்படுறீங்களான்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? பிரீத்தி, என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நீ பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்கு. என்ன வார்த்தையை பேசுறோம், அது யார்கிட்ட பேசுறோம்னு யோசிச்சு பேசு. சும்மா தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கா. நான்லாம் ஒன்னும் வார்த்தையை விடல சார், நான் உண்மையாதான் கேக்குறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், அப்பயும் உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு என் மேல சந்தேகம் தானே அர்த்தம்? ஏய், இங்க பாரு பிரீத்தி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்ட்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணேன் பை. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். பிரசாந்த் சார், ஸ்டாப் இட். இதுக்கு மேலே நீங்க இருந்தா கண்டிப்பா உன்னை அடிச்சிருவேன். முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. அதான் சொல்லிட்டல, நீ எதையும் மறைக்கலன்னு. இல்ல சார், அது வந்து உன்னோட கிளாரிஃபை எனக்கு தேவையே இல்ல. கிளம்பு. சாரி பிரசாந்த் சார், நான் இன்னைக்கு உங்களை ரொம்பவே கோவப்படுத்திட்டேன். ஆனா நான் இப்படி பேசினா மட்டும்தான் நீங்க அந்த விஷயத்த மறப்பீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பேச வேண்டியதா போச்சு. சாரி சார். பிரீத்தி, நான் உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். நான் நல்ல மாதிரியே சொல்லும் போதே ஒழுங்கா கிளம்பிடு. ஷட், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பேசிட்டா. பிரீத்தி, இன்னைக்கு நீ என்கிட்ட பேசுனதுக்காக கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். நான் உன்னை சந்தேகப்படுறேனா? ச்சே, ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டா. பாக்குறேன்டி எத்தனை நாள் அந்த விஷயம் மறைஞ்சே இருக்குன்னு. ஹாய் பவியக்கா, குட் மார்னிங். குட் மார்னிங் டா. என்ன பவியக்கா எங்கேயோ கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு? ஆமாடா, பேங்க் வரைக்கும் போறேன். பேங்க்குக்கா? எதுக்குக்கா? ஒன்னும் இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை. எங்க கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேருமே அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இப்போ ஒரு 2 டேஸா அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதான் என்னன்னு நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போறேன். அக்கா தனியாவா போறீங்க? ஆமாடா, தனியா தான் போறேன். அக்கா எப்படி தனியா போவீங்க? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? இல்ல நீயா, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் அதெல்லாம் தனியாவே போயிட்டு வந்துருவேன். சேச்சா, எனக்குலாம் எந்த சிரமமும் இல்லக்கா. இருந்தாலும் பரவாயில்லடா, வெளியில வெயில் ஓவரா அடிக்குது. சோ நீங்களாம் வீட்லயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, தனியா வேற போறீங்க, பார்த்து பத்திரமா போங்க. என்ன என்னடா தனியா போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நான் எப்போதுமே தனியா தான் போவேன். சரிக்கா, இருந்தாலும் கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. என்ன சரிடா. சரி, இப்பதான் நீங்க கீழே இறங்கி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் ரீச் ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரியா? சரிக்கா. சரிடா, பாய். பாய்க்கா. சரி இனியா வா, நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். போலாண்டி. அம்மாடி ஐஷுமா, இங்க கொஞ்சம் வந்து காஃபியை மட்டும் கார்த்திக் ரூம்ல கொடுத்துருவாடா. தந்து வரேன். இனியாம்மா. அம்மா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்டா. இப்போ உனக்கு பரவாயில்லையா? ஆமா, பரவாயில்லம்மா. தினோமா கிச்சன்ல காஃபி போட்டு வச்சிருக்காங்க, அதை மட்டும் எடுத்து கொண்டு போய் கார்த்திக் ரூம்ல கொடுத்துட்டு வரியா? சரிம்மா. சரி மக்களே, நீ போய் காஃபி கொடுத்துட்டு வா. இனியாம்மா நீ உட்காரு, நான் உங்ககிட்ட பேசணும். வாங்கம்மா, உட்காருங்க. என்னது 2 கப் இருக்கு? இது எது கார்த்திக் மாமாக்குன்னு தெரியலையே. எதுவா இருந்தானே 2 காஃபி தானே, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போவோம். கார்த்திக் சார் உள்ள இருக்கீங்களா? கார்த்திக் சார். அடியே, உள்ள வாடி. உள்ளதான் இருக்கேன். கார்த்திக் சார் காஃபி. இவர் என்ன இப்படி நிக்கிறாரு? வினோமா, சிவ என்ன கூப்பிட காதுல வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கா. வினோ, அடியே உன்னை தாண்டி கூப்பிடுறேன். என்னவ இவ்வளவு பக்கத்துல போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் செல்ல மாதிரி எதையும் பார்த்துட்டே நிக்கிறா. அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கா? ஓ மேடம், இதுக்கு தான் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்களா? என்ன வினோமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது வந்து அது ஐயோ வினோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? சொல்லுடி, ஏன் நிறுத்திட்டா? இல்ல, அது வந்து உங்களுக்கு அம்மா காஃபி கொடுக்க சொன்னாங்க. ஓ, அப்ப மேடம் காஃபி கொடுக்க தான் வந்திருக்கீங்க. ஆமா, நான் காஃபி கொடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி கிட்ட வா. எது கிட்டயா? கிட்டலாம் எதுக்கு வரணும்? இது என்னடி கேள்வி? நீ கிட்ட வந்தா தானே காஃபி வாங்க முடியும். இல்ல நான் இங்க இருந்து குடுக்குறேன், நீங்க அங்க இருந்தே வாங்குங்க. எது? என்ன கார்த்திக் சார் சொன்னது கேட்கலையா? நான் அடியே, ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுறியா? நீ எவ்வளவு லாங்ல நிக்கிற? அங்க இருந்து நீட்டுவா, நான் இங்க இருந்து வாங்கணுமா? ஆமா, நான் இங்க இருந்து குடுக்குறேன், நீங்க அங்க இருந்து வாங்குங்க. என்னடி உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன நீ கிட்ட வந்தனா கடிச்சு முழுங்கிற போறேன்னா என்ன? சும்மா கடுப்பேத்திட்டு இல்லாம கிட்ட வந்து குடுமினோம். இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இங்க இருந்து குடுக்குறேன், நீங்க அங்க இருந்து வாங்குங்க. ஆமா தாயே, நீ கையிலே கொடுக்க வேண்டாம். அதோ அந்த டேபிள் மேல வச்சுட்டு நீ கிளம்பு. அப்பா, அவரே டேபிள் மேல வச்சுட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. பேசாம வச்சுட்டு ஓடிடலாம். கார்த்திக் சார். ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு கத்துற? எங்கடி இருக்கு? மேல பாருங்க. ஏய், மொட்டையா மேல பாருனா எது மேல? ஐயோ, ஏன் மேல தான், இங்க பாருங்க. அடியே, எங்கடி இருக்கு? கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி. வினோ, கார்த்திக் சார் அது போயிடுச்சா? அது எப்போ போயிடுச்சு. கார்த்திக் சார் எல்லாம் பார்த்து சொல்லுங்க, நிஜமாவே போயிடுச்சா? அடியே, போய் ஒரு கரப்பாம்பூச்சிக்கா இந்த பயம் பயப்படுற? நானும் நீ சண்டை போடலாம் பார்த்துட்டு நீ பெரிய புலியா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தாலும் தெரியுது நீ ஒரு பூனைக்குட்டின்னு. கார்த்திக் சார், எனக்கு இந்த கரப்பாம்பூச்சி நான் மட்டும்தான் பயம், வேற எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன்.
பார்த்தாலே தெரியுது. இந்த பொண்ணுங்களுக்குலாம் நாய் பேய பார்த்தா கூட இந்த அளவுக்கு பயம் வராது. ஆனா அந்த தமா துண்டு கற்பாம்பூச்சியும் பள்ளியும் பார்த்து பயப்படுற பயம் இருக்கு பாருங்க. பா என்ன பார்த்து கூட இந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டான். கார்த்திக் சார் அந்த கருப்பாம்பூச்சி போயிடுச்சா இல்லையா? அடியே இப்போ நீ கத்துல அது பயந்து போய் துண்ட காண துணிய காணு ஓடி இருந்திருக்கும். அப்ப கருப்பாம்பூச்சி போயிடுச்சா? அடியே அததானடி நான் அப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்பா ஒரு வழியா போயிடுச்சா? கற்பாம்பூச்சி போனதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இதை பார்த்து மட்டும் தான் பயமா இல்ல எலி பள்ளி எதை பார்த்தாலும் பயமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இந்த வினோ எதையும் பார்த்து பயப்பட மாட்டா. சொல்ல போனா இந்த கருப்பாம்பூச்சி பார்த்து கூட நான் பயப்படலாம் இல்ல. ஓ அப்ப மேடம் பயப்படல? சேச்சா நானும் பயப்படல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஆமாமா உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சா சரிதான். அந்த கருப்பாம்பூச்சி பார்த்துலாம் நான் ஒண்ணும் பயப்படல. ஏண்டி அப்போல இருந்து பயம் இல்லங்கிறிய அப்புறம் எதுக்காக அப்படி சத்தம் போட்டா? அது திடீர்னு வந்து மேல விழுந்ததும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. மத்தபடி அதெல்லாம் பார்த்து நான் பயப்படல. ஓ மேடம் பயப்படாம தான் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்களா? எப்படி இப்படி? அதான் சார் எப்படி? அதாண்டி இப்போ நிக்கிறல இப்படிதான். எப்படி? ஐயோ வினோ பயத்துல இவரையா கட்டிப்பிடிச்சோம். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க? விடுங்க என்ன. எது நான் பிடிச்சு வச்சிருக்கேனா? ஆமா நீங்க தான் என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க. விடுங்க என்ன. அடியை கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சவன் நீ. இப்போ பழியெல்லாம் ஏன் மேலையா? நான் கிளம்புறேன். கார்த்திக் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன விடுங்க. விடணுமா? ஆமா விடுங்க. கார்த்திக் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? கார்த்திக் சார் விளையாடாம என்ன விடுங்க. எது விளையாடுறனா? ஓ உனக்கு இப்படி இருக்கிறது விளையாடுற மாதிரி இருக்கா என்ன? இல்ல அது வந்து 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 அது அது நீங்க முதல்ல என்ன விடுங்க. யாராவது வந்துட போறாங்க. செல்லம் இது நம்மளோட ரூம். இந்த ரூம்குள்ள இந்த கார்த்திகோட பர்மிஷன் இல்லாம யாரும் வர முடியாது. ஆனா நான் உன்னோட ப்ராப்பர்ட்டி. சோ நானே உன்னோடதுங்கும் போது இந்த ரூம்குள்ள வரதுக்கு என்னோட பர்மிஷன் உனக்கு தேவையப்படாது. இந்த ஐஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இருக்காது. எது ஐஸ் வைக்கிறேனா? ஏண்டி உங்ககிட்ட ஐஸ் வச்சு எனக்கு என்னடி கிடைக்க போகுது? ஏன் உங்களுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடைச்சது இல்லையா? என்னடி இவ்வளவு ஓப்பனா கேக்குற? பின்னா எதுவுமே கிடைக்காத மாதிரி ரொம்ப சகஜிட்டு பேசுறீங்க. சரிடி கோவப்படாத. என்ன முதல்ல விடுறீங்களா? சரிடி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் கேட்கணுமா? நீங்க என்ன டவுட் கேட்கணும்னாலும் என்னை விட்டுட்டு கேளுங்க. எனக்கு நல்லாவே காது கேட்கும். இல்ல இந்த டவுட்டை இப்படிதான் கேட்கணும். இப்ப என்ன உங்களுக்கு? இந்த செயின் உனக்கு எது? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்ல. எது? நான் அந்த கழுத்துல போட்டிருக்கேன் இதுவா? இது இனியா வருது? நான் அதை கேட்கல. பின்ன வேற எந்த செயின் கேக்குறீங்க? இதோ உன் இடுப்புல இருக்கே அது. இது இது வந்து பூமாரியோடது. வாட்? பூமாரியா? ஆமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ அவளோடதா? ஆமா. ஆமா அவளோடது நீயா வாங்கி போட்டிருக்கா? நான் வந்து ஜஸ்ட் சும்மா போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா அவக்கறதுக்கு மறந்துட்டேன். ஓ சரி பரவாயில்ல. இது உனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சா அப்படிலாம் இல்ல. இதுல நிறைய ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் அது உனக்கு கிழிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ கேர்ஃபுல்லா போட்டுக்கோ என்ன. அப்போ உங்களுக்கு இது போட்டுக்கல பிரச்சனை இல்லையே? எனக்குலாம் இந்த பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா இந்த செயின் உன் இடுப்புக்கு செம்ம அழகா இருக்கு. எது? என்னடி சொன்னது கேட்கலையா என்ன? இல்ல அது அது வந்து வந்து இதெல்லாம் நீங்க எப்ப நோட் பண்ணீங்க? செல்லம் நான் உன்னை நோட் பண்ணாம இருந்ததான் நீ இப்படி எல்லாம் கேட்கணும். உன்னோட ஒவ்வொரு நிமிஷம் அசைவையும் நோட் பண்றதா என்னோட லைஃப் டைம் ஒர்க். அதை எப்படி நான் பண்ணாம இருப்பேன்? கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி. கார்த்திக் மேம். கார்த்திக் சார் ஐஷு வந்திருக்கா. ஐஷு சொல்லு வினோ நீ என்ன பண்றீங்க? நான் வந்து கார்த்திக் சாருக்கு காஃபி கொடுக்கலான்னு வந்தேன். ஓ நீ காஃபி கொடுக்க தான் வந்தியா? ஆமா ஐஷு. ஆமா ஐஷு நீ எதுக்கு வந்த? மாமா நானுமே காஃபி கொடுக்க தான் வந்தேன். அதான் வினோ எடுத்துட்டு வந்தாலே ஏன் நீ அதை பாக்கலையா என்ன? இல்ல மாமா நான் அவளை பாக்கல. ஆனா முதல்ல அத்தை என்னதான் கூப்பிட்டாங்க. ஓ ஆனா நான் காஃபி குடிச்சிட்டேன். ஆனா மாமா நானுமே கொண்டு வந்திருக்கேனே. ஓகே ஐஷு நீ கொண்டு வந்துட்டு எல்லாம் ஓகே தான். ஆனா நான் தான் குடிச்சிட்டேனே. எத்தனை தடவை காஃபி குடிக்கிறது? ஓ ஆமால சரி மாமா பரவாயில்ல. வினோ நீ குடிக்கிறியா? இல்ல ஐஷு எனக்கு வேண்டாம். சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன். வினோ ஒரு நிமிஷம். சொல்ல ஐஷு. இல்ல வினோ ஃபர்ஸ்ட் உன்னை கார்த்திக் மாமா தான் கூப்பிட்டாரு. சோ நீ அவர்கிட்ட என்னன்னு கேளு. இன்னைக்கு ஏன் கார்த்திக் சார் இவ்வளவு டிஃபரெண்டா நடந்துக்கிறாரு? விட்டா ஐஷு கிட்ட என்ன லவ் பண்ற விஷயத்தையும் சொல்லிடுவார் போல. இன்னைக்கு இவ்வளவு டிஃபரெண்டா நடந்துக்கிறாரு. வினோ என்ன நின்னுட்டே இருக்க? கார்த்திக் மாமாட்ட என்னன்னு கேளு. இல்ல ஐஷு நீயே முதல்ல சொல்லு என்ன விஷயம்? இல்ல வினோ நீ நல்லா தானே இருக்க? ஆமா நான் நல்லதா இருக்கேன். ஏன்? இல்ல நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இல்ல ஐஷு என்னன்னு கேளு. இல்ல நான் உள்ள வரும்போது கார்த்திக் மாமா உன்னை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நீ எது கீழே விழுந்துட்டியோன்னு நினைச்சு கேட்டேன். இல்ல ஐஷு அது வந்து கார்த்திக் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க சார் என்ன ஐஷு இங்கதான் நிக்கிறா. தெரியுமே அவ இங்கதான் நிக்கிறா.
அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. என்னடி என்ன பண்ண? ஐயோ கார்த்திக் சார் முதல்ல மேல இருந்து கையெடுங்க. முடியாது. கார்த்திக் சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்றீங்களா? ஆமாண்டி, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்றேன். வினோ உனக்கு எதுவும் அடிப்படலையே? இல்ல இல்ல ஐஷோ நான் நல்லா தான் இருக்கேன். கார்த்திக் மாமா அதான் வினோ நல்லா இருக்கேன்னு சொல்றாளே, அப்புறம் எதுக்கு அவளை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா என்ன? இல்லையே, நானும் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக மாமா அவளை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? இது என்ன கேள்வி ஐஷு? எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் பிடிச்சிட்டு நிக்கிறேன். கார்த்திக் சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பிடிச்சிருக்குன்னா புரியல மாமா. புரியலையா? இல்ல மாமா புரியல. என்ன வினோமா, ஐஷு உனக்கு சிஸ்டர், அது மட்டும் இல்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கிட்ட நீ நம்மளை பத்தி சொல்லையா? மாமா எனக்கு புரியல, என்ன சொல்லணும்? கார்த்திக் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வாயை மூடுங்க, கையெடுங்க மேல இருந்து. இருடி, ரொம்ப திமிலாத. நான் விட்டாதான் நீ போகலாம், தெரியும்ல? ஐயோ சார் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஷு நம்மள பத்தி தப்பா நினைக்க போறா, கையெடுங்க. நினைச்சா நினைச்சிட்டு போறா. எது? வினோ கார்த்திக் மாமா என்ன சொல்றாரு? இல்ல ஐஷு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் ஏதோ சும்மா உளறிட்டு இருக்காரு. ஐஷு, எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சிக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும் போல. பரவாயில்ல, நானே சொல்றேன். நானும் வினோவும் லவ் பண்றோம். லவ்வா? எனக்கு புரியல. என்ன வினோ பிராங்க் பண்றீங்களா? கார்த்திக் சார் வாயை வச்சு சும்மா இருங்க. ஐஷு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, கார்த்திக் சார் சும்மா தான் சொல்லிட்டு இருக்காரு. எது சும்மா சொல்றேனா? ஏன்டி போய் சொல்ற? ஐஷு என்ன யாரோவா? உனக்கு அவ அக்கா, அக்காங்கிறத தாண்டி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவகிட்ட போய் சொல்லாமா? கார்த்திக் மாமா நீங்க நிஜமாவே வினோவை தான் லவ் பண்றீங்களா? ஆமா, நான் வினோதா லவ் பண்றேன். ஏன் வினோ கூட என்னதான் லவ் பண்றா? வினோ நீயும் மாமா லவ் பண்றியா என்ன? இல்ல ஐஷு அது வந்து. இல்லையா? என்னடி நான் பக்கத்துல நிக்கும் போது இல்லங்கிற? கார்த்திக் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக ஐஷு கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? இப்ப நான் என்ன பேசிட்டேன்? உண்மையா தானே சொன்னேன். வினோமா நீ சொல்லு, கார்த்திக் மாமா நீ லவ் பண்றியா என்ன? அதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ்வளவு தூரம் கேக்குறால, சொல்லு. சொல்லு வினோ, நீ என்ன லவ் பண்றதானே?